ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஒரு போட்டியில் 2 ஸ்டூடெண்ட் கலந்துக்கிறாங்க. அதில் உண்மையாகவே ஜெயிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்களும் படிக்கிற பசங்களாகவும் இருக்காங்க. நாங்கள் இருக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வாசிக்க தெரியாமல் நல்லா படிக்காமையும் இருக்கா. அதனாலேயே அங்கே இருக்க பசங்க எல்லாருமே அந்த பொண்ணை கிண்டல் செய்வாங்க. டீச்சருமே பெருசாக அந்த பொண்ணை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணும் அமைதியாகவே இருப்பா. ஆனால் தவறாமல் கையில் எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ வச்சிருப்பா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் படிக்காத எல்லா பசங்களுமே கலந்துக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த போட்டியில் நல்லா வாசிக்க தெரிஞ்சு படிக்கிற ஒரு பையனும் இந்த பொண்ணும் கலந்துக்கிறாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்டே ஸ்டேஜ் ஏறி என்ன பேசணுமோ அதை நீட்டாக ஒப்பிச்சுட்டு போயிட்டான். ரெண்டாவதா போற இந்த பொண்ணு எடுத்த உடனே பேச ஆரம்பிக்கல. கையில அந்த பூவை வச்சுக்கிட்டு அந்த பூவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பூக்கு பேச தெரியாது, ஆனா இதோட மென்மையும் அழகும் வாசமும் பாக்குறவங்களுக்கு புரியும். இதே மாதிரிதான் நானும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அவங்க டீச்சருக்கும் இப்பதான் அந்த பொண்ணை பத்தி புரிய ஆரம்பிக்குது. இந்த போட்டியில் நல்லாவே வாசிக்க தெரிஞ்சு படிக்க தெரிஞ்ச ஒரு பையனும் நல்லா தான் பேசியிருக்கான். அதே நேரம் படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லைனாலுமே வாழ்க்கையை பற்றி தெரிஞ்ச ஒரு பொண்ணும் நல்லா தான் பேசியிருக்கு. இதில் உண்மையாகவே யார் ஜெயிச்சிருப்பாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.